ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீரூஸ் கிச்சன் டைமில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீர்க்கங்காய் காரக்குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 வெங்காயத்தையும் நான் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குற இந்த டைமில் தக்காளி 2 பழுத்த தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டுத்தையும் நல்லா வதக்கலாம். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் இதில் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் வதங்கிடும். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயும் இது கூட சேர்த்துடலாம். பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா நல்ல நீர் சத்து உள்ள காய். பீர்க்கங்காயை தோல் வச்சு நம்ம துவையல் செய்யலாம், சட்னி செய்யலாம். பீர்க்கங்காய் தோல் சட்னி எப்படி செய்கிறதுன்ற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ பீர்க்கங்காயை நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வதக்க விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூளை நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இது கூடவே ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சிருக்கேன். அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த குழம்பை நம்ம கொதிக்க விட்டுடலாம். பீர்க்கங்காய் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம சாதத்து கூட மட்டும் இல்லாமல் இட்லி, களி, கூழ் கூட வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ஈஸியான பீர்க்கங்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.